மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தலைப்பின் கீழே இஸ்லாம் மார்க்கம் உலகத்தில் எவ்வளோ பெரிய சிறந்த சித்தாந்தங்களை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினாலும் அதைவிட சிறந்த சித்தாந்தமாக இந்த மார்க்கம் திகழும், எல்லா வகையிலும் மேம்பட்டதாக இருக்கும் என்பதற்குரிய சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைவனை தவிர யாருக்கும் இல்லை, இந்த ஒரு விஷயத்தை உலகம் சரியாக புரிந்து கொள்ளுமையானால் அவங்கள யாரும் ஏமாற்றி விட முடியாது என்பதை பார்த்தோம். அதில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவும் ஒரு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய பாவம் என்று எச்சரிக்கை பண்ணுகிறார்கள். மன் அத்தா காஹினன் அவ் அராஃபன், யார் ஒருத்தர் ஜோசியக்காரர்கிட்ட போய் அல்லது குறி சொல்லக்கூடியவர்கிட்ட போய் ஃபோ சத்தகஹு பிமா யகூல், அவர் சொல்வதை மெய்யென்று இவர் நம்பி விடுவாரையானால் ஃபக்கது கஃபர பிமா உன்சில் அலா முஹம்மத், முகமதாகிய எனக்கு அருளப்பட்ட இந்த மார்க்கத்தை அவர் மறுத்துவிட்டார், அவர் முஸ்லீம் இல்லை. ஒரு ஜோசியர் ஒரு குறிகாரர் சொல்கிறதை கேட்டு அவர் நம்பிட்டார்னு சொன்னால் அந்த வினாடியே அவர் என்ன செஞ்சிடறாரு, எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்தவராக ஆகிவிடுகிறார் என்ற அளவுக்கு இது இஸ்லாத்தோடு வெளியேற்றிடும். ஒரு மனிதனுக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் என்று நம்பி அவன் சொல்வதை கேட்டு நம்ம அதை ஏற்றுக்கொண்டோமையானால் அதனுடைய ரிசல்ட் என்ன, விளைவு என்ன, நம்மிடத்தில் இருந்த இஸ்லாம் வெளியேறிவிடும். இஸ்லாம் என்பது நம்மள்கிட்ட இல்லாமல் போய்விடும். இவ்வளவு கடுமையாக இதை எச்சரித்திருக்கிற காரணத்தினால் இதை சரியாக முஸ்லீம்கள் நம்பும் பொழுது இதை சொல்லி ஏமாற்ற முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை இந்த மார்க்கம் போட்டு வைத்திருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கிறது, மக்கள் ஏமாறக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் சில அதிசயங்களை, சில அற்புதங்களை சில பேர் செய்து காட்டுவார்கள். நம்ம நடைமுறையில் செய்ய முடியாத விஷயங்களை இது எப்படி சாத்தியமாகும் என்று நம்ம சந்தேகப்படக்கூடிய விஷயங்களை சில பேர் என்ன செய்வாங்க, செஞ்சு காட்டுவாங்க. இப்படி வெறுங்கையில் ஏதோ எடுத்து காட்டுவாங்க. வெறுங்கையை வைத்திருப்பார்கள், திறந்தால் என்ன செய்யும், அதில் ஒரு பொருள் இருப்பதை உங்களுக்கு முன்னாடி காட்டுவார்கள். ஒரு பொருளை காட்டுவார்கள், மூடி திறந்தால் வேறு பொருளாக இருக்கும். இல்லாமல் இருந்து ஒரு பொருளை எடுத்து காட்டுவாங்க, ஒரு பொருளை காட்டி இன்னொரு பொருள் மாதிரி என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க, அப்படி காட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இருக்கிற பொருளை காணாக்கிடுவாங்க. ஒரு பொருளை காட்டுவாங்க, இப்படிமா இருக்காது, எங்கே இருக்க போனோம் தெரியாது, இங்கே தானே வச்சுருந்தார் காணாமல் என்ற அளவுக்கு என்ன செய்ய முடியும், அதை காட்டணும். அதே மாதிரி வாயில் பெருமாயத்திலேருந்து லிங்கத்தை எடுப்பார்கள், என்னென்னத்தை எடுப்பார்கள். அப்போ எப்படி இந்த இதெல்லாம் எடுக்க முடிஞ்சது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சில அதிசயங்களை உலகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்படி பார்க்கக்கூடியதை வைத்தான் நிறைய பேர் ஏமாந்துறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சாண்டு வைங்க, வெறுங்கையில் என்னத்தையாவது எடுத்து காட்டினா இவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, இவன் மனுஷனுக்கு உரிய எல்லையே கடந்தவனாக இருக்கிறான், மனுஷனுக்கு இருக்க ஆற்றலை விட கூடுதலான ஆற்றல் இவனுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்புறதுக்கு தோதுவாக இருக்கிறது, நம்புவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி சில மந்திர வித்தைகளை செய்து, மாய மந்திரங்களை செய்து மக்களை நம்ப வைத்து அவர்கள் பொருளாதாரத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதுவும் இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. எப்படி இந்த மாதிரி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், இதை வச்சு ஆன்மீகத்தின் பெயரால் தான் இதெல்லாம் எப்படி கிடைச்சின்னு கேட்டால், பள்ளிக்கூடத்தில் படித்தா என்ன சொல்கிறான், எப்படி இது உனக்கு கிடைச்சி, இப்படின்னு இல்லாத உண்டாய் காட்டுறியான்னு கேட்டால், அதெல்லாம் கடவுளுடைய அந்த அருள், ஆத்தாவுடைய அருள், அம்மாவுடைய அருள்னு இதாக ஒன்று என்ன செய்வான் சொல்லி அந்த கடவுளுடைய அருளால் தான் எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி இது ஆன்மீக போர்வை தான் போத்துறான். ஆன்மீகத்தினால் தான் நான் அந்த அடைந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது மதத்தில் உள்ளவர்களை ஈர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சில காரியங்களை செய்து மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்ப வைக்கிறார்கள். அப்போ இதை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்ன, இஸ்லாம் இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லணும்ல, இப்படி ஏமாறக்கூடாது, இப்படி இதை ஏமாத்துகிறனால தெரிகிறது, இவர்கள் ஏமாற்றுகிறாங்கன்னு தெரிகிறது. முதலாவதாக என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு பேசிக்கை உங்களுக்கு சொல்லுகிறது என்னென்னா, அல்லாஹ்வுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் என்ன இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும், அல்லாஹ்வை போல இருக்கிற மாதிரி தன்மை இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு மனிதனை அல்லாஹ்வை போல பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து விட்டது என்றால் அது கூடாது, அது பொய்ன்னு நம்ப வேண்டும். இது அல்லாஹ்வை போல இது செயல்படும் நினச்சா அது பொய், அல்லாஹ்வை போல இந்த மனிதன் செயல்படுவான்னு நினச்சா அது பொய். அப்படி இருக்க முடியாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. நம்ம சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய
குல்ஹுவல்லாங்கிற நம்ம அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற இந்த சின்னஞ்சிறு அத்தியாயத்தில் ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒரு பொருளும் கிடையாது, அல்லாஹ்வை போல ஒரு பொருளும் கிடையாது என்று 42வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வை போல ஒன்றுமே கிடையாது என்கிற ஒரு அடிப்படையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களே, ஆனால் எந்த மனிதன் செயல்படுவதாக இருந்தாலும் மனிதன் மாதிரி செயல்பட்டால் தான் உண்மை நம்பணும். மனிதன் மாதிரி செயல்படாமல் மனிதனுக்கு கொடுக்குற சக்தி இல்லாமல் வேறு மாதிரி செயல்பட்டதா தெரிந்தால் அதில் ஏதோ சூது இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு பித்தலாட்டம் மறைந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இல்லை நல்ல மாதிரி ஆயிடுறான்ல. இல்லாததை உண்டாக்குறது யாருடைய வேலை? ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுலேருந்து இதையும் சேர்த்து ஒரு பொருளை உண்டாக்கிடலாம். 2 பொருளை ஜாயிண்டாக்கி என்ன செய்யலாம், 3வது ஒரு பொருளை நம்ம என்ன செய்யலாம், உற்பத்தி பண்ணிடலாம். உண்மை கிடையாது. ஒரு பொருளை உண்டாக்குறேன்னா எப்படி? இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உண்டாக்குதல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய தன்மை. ஒரு கடுகை கூட ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, வெறுமனை வெறும் இடத்துல இருந்து கடுகை எடுத்து காட்ட இயலாது. இதுதான் உண்மை. வெறும் இடத்துல தங்கத்தை எடுத்து காட்ட இயலாது. வெறுமனே அவனுக்கு என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு பொருளையும் அவனால் எடுத்து காட்ட முடியாது. அப்போ மனிதனுக்கு கொடுக்குற ஆற்றல் என்னன்னு கேட்டால், இருக்கிற பொருள்களை கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பொருளை 4 பொருளாக ஆக்கலாம், அப்படி செய்யலாமே தவிர ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை வந்து உண்டாக்குறது என்பது வந்தால் அது இல்லை, அது கிடையாது என்று நீங்கள் நம்பணும். அப்போ என்னென்னு பதில் சொல்லுவோம், இது எப்படி உண்டாக்குறான்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நம்பணும், இஸ்லாம் எப்படி சொல்லுது, அல்லாஹ் போல செயல்படுற மாதிரி வந்தால் இது கிடையாது, இவன் செயல்படலை, நடிக்கிறான், என்னமோ ஒரு ஏமாற்றல் பின்னாடி இருக்குன்னு தான் நீங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி வந்து இருக்கிறத இல்லாமக்கவும் யாராலையும் முடியாது. இருக்கிற ஒரு பொருளை இல்லாமக்க முடியுமா? யாராலையும் முடியாது. எரிச்சு சாம்பலாக்கினாலும் சாம்பல்னு வேறு பொருளாக தான் மாறும். ஒரு பொருள் இல்லாமே போயிடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அழியவே செய்யாது, வேற ஒன்றா மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு மனுஷனை கூட அடக்குனீங்கன்னா அது தோண்டி பார்த்தா மண்ணாக போயிருப்பான், ஒன்றும் இல்லாமல் போயிட மாட்டான். அந்த மண் வேற ஒன்றா மாறும். இப்படியே வந்து ஒரு பொருள் எந்த ஒரு இது அழிக்கிறதா இருந்தால் துண்டு துணை கிழிச்சு அழிச்சு போயிருமா? சாம்பலாக்கி பவுடராங்கன்னா சாம்பல் பவுடர் இருக்குல்ல, வேற என்ன? இதை எரித்து சாம்பலாகி விட்டால் அந்த சாம்பல் பவுடராக அந்த பொருள் இருக்கத்தானே செய்யுது, அதையும் இல்லாமக்க முடியுமா? முடியாது. அப்போ இல்லாததை இருக்கிறதாக்குறது எவனுக்கு முடியாது. இருக்கிற இப்படி கையில் வச்சிருக்கான், அந்த மைக்கை வச்சிருக்கான், இப்படிங்கிற மைக்கை காணாம், அவன் இருக்கிறது காணா போயிடுச்சு, வேறு எந்த பொருளும் மாறவும் இல்லை. அப்படியாக ஒருத்தன் செயல்படுறான்னு நமக்கு தெரியுமையானால், ஆஹா இப்படி நம்புனா அல்லா மாதிரிலாம் நம்புறாவுது, இந்த மாதிரி இவன் செய்வான்னு சொன்னால், இல்லாத உண்டாக்குவான் என்று சொன்னால், இருக்கிறது இல்லாமல் ஆக்கிடுவான் என்று சொன்னால், இது இறைவனுக்கு மாத்திரமே உள்ள ஒரு தன்மையில் இதை மனுஷன் செய்யறான எப்படி நம்புறது என்று நம்ம என்ன செய்யணும் தெளிவாக. இதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பாடம். அதுக்குரிய ஆதாரங்களை பின்னாடி சொல்கிறேன். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை இது. 2 விஷயத்தை விளங்கிட்டீங்க. இருக்கிறத இல்லாமக்கவும் முடியாது, இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்று உண்டாக்க முடியாது. இது ஒன்று. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கு இல்லையா, அது வந்து சில வெளிப்படையான சாதனங்களை வைத்து வெளிப்படையான காரணங்களை வைத்து மாற்ற முடியுமே தவிர, ஒரு உத்தரவின் மூலமாக ஒரு மந்திர சக்தியின் மூலமாக ஒன்றை வேறொன்றாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. தங்கத்தை இரும்பை தங்கமாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். எப்போ முடியும்? அந்த இரும்புடைய அணுக்கள் எத்தனை இருக்குன்ற அது எண்ணி, தங்கத்துடைய அணுக்கள் எத்தனை இருக்குன்ற எண்ணி, தங்கத்தினுடைய அணுக்கள் அளவுக்கு இரும்புடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகமாக்கினால் என்னவாயிரும், இரும்பை தங்கமாகிவிடும். அந்த அணுக்களை கொண்டு தான் பொருளுக்கு பெயர் வைக்கிறாங்க. இத்தனை எலக்ட்ரான் இருக்குது, இத்தனை வந்து நியூட்ரான் புரோட்டான் இருக்கிறது, இப்படி இந்த அணுக்கள் எண்ணிக்கையை வைத்து அந்த பொருளுக்கு ஒரு பெயர் வருது. அப்போ அந்த இரும்புடைய அணுக்களுடைய எண்ணிக்கையை கூட்டி அல்லது குறைத்து வேறு பொருளை மாற்றிடலாம். இது வந்து சயின்டிஃபிக்காக உள்ளது. இப்படி மாற்றலாமே தவிர ஒரு இரும்பை காட்டி, இரும்பை பார்த்தீங்களா தங்கம் அப்படிங்கக்கூடாது. ஒரு இரும்பை காட்டி விட்டு அந்த இரும்பை தங்கமாக மாற்றுவதற்குரிய காரணகாரியத்தோடு மாற்றுவது அல்ல நமக்கு தந்திருக்கிறான். அந்த ஆற்றலை மனிதனுக்கு தந்திருக்கிறான். அந்த செயல்பாடு மனித செயல்பாடு. உண்மை பண்ணாமல் நினச்ச உடனே இவர் நினச்ச உடனே மாற்றுறது. இதில் என்ன நடக்கிறது? இவர் ஒன்றுமே செய்யலை, இரும்புலையும் ஒன்றும் செய்யலை, தங்கத்துலையும் ஒன்றும் செய்யலை, இரும்பு துண்டை காட்டுறாரு. பார்த்தீங்களா இரும்பு, பார்த்தீங்களா தங்கங்கிறாரு. ஒரு இரும்புக்கு முன்னாடி காட்டுறாரு, எல்லாரும் பார்க்குறோம், மறுபடி காட்டுறாரு, என்னவாயிடுது, தங்கமாயிடுது. அப்போ இவர் என்ன செஞ்ச வேலை என்ன? இவர் நினைக்கிறாரு மாறுது. அதான் மேட்ரு. இதில் என்ன நடக்குது? இவர் இரும்பு என்பதை தங்கமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு, நினைச்சவொன்னு நடந்து போயிடுது. இது யாருடைய வேலை? அதுக்கு என்னத்தையாவது செஞ்சு ஒரு மாத்திரம் பரவாயில்லை, என்னத்தையாவது பண்ணி இதை ஊற்றி பாலையும் டீயும் போட்டு டீ ஆக்கணும்ல இல்லையா,
பாலை ஊற்றுறோம், டீ தூளை போடுறோம், சீனியை போடுறோம், எல்லாத்தையும் காய்ச்சி வேற ஒரு பொருளை மாற்றுறோம். இப்படி மாற்றினா அது வந்து தெரிகிறது, கண்ணுக்கு தெரிகிறது, இது சாத்தியம், இது அல்லாஹ்வுடைய செயல் கிடையாது, இது மனுஷன் செய்யலாம். ஆனால் வெறுமனே ஒரு பொருளை காட்டி ஒன்றுமே செய்யாமல் இவர் நினைக்கும் போது நினச்சதெல்லாம் மாறுதுன்னா அல்லாவே என்ன செய்கிறான், நான் ஆகுண்டா தான் ஆகுங்கிறான். அல்லாஹ் வந்து நினைச்செல்லாம் செய்வேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை அராத செய்ய நைய குரலோ குன் பைய கூன், நான் எதையாவது உண்டாக்க வேண்டும் என்று நான் நாடினால் ஆகு என்று சொல்வேன், அது ஆகிவிடும். இவன் அதுக்கு மிஞ்ச நாளாக இருக்கான். யார் இந்த மந்திரவாதிங்கிறவன் ஆகுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். இரும்பை காட்டுறான், இப்படிங்கிறான் தங்கமாக மனசில் நினைக்கிறான், இரும்பு இப்போ தங்கமாக மாறுறவன் நினைக்கிறாராம், உடனே அது மாறிடுதான். அப்படின்னா இது யாருடைய தன்மை, இது வந்து அல்லாஹ்வுடைய தன்மை. அப்போ இறைவனுக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை, இல்லாததை இருப்பதாக ஆக்குவது, இருப்பதை இல்லாமல் ஆக்குவது, ஒன்றை வேறொன்றாக தன்னுடைய ஆற்றலை கொண்டு தன்னுடைய வல்லமையை கொண்டு என்ன செய்வது, மாற்றுவது என்கிற தன்மை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ளது. இப்படியான செயல்பாடுகள் எங்கெல்லாம் இருக்கிற நீங்கள் பார்க்கிறீர்களோ அது கிடையவே கிடையாது, அப்படி நடக்காது. அப்படி ஒரு தன்மையை அல்லாஹ் என்ன செய்யலை, மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன, எப்படி முதல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் இந்த மாதிரி தந்திரம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் எல்லாமே வந்து மேஜிக் தாங்க. இப்படி மாற்றி காட்டுறான் பாருங்களேன், அதெல்லாம் கண்டிப்பாக அதில் ஒன்று கூட கடுகளோ கூட உண்மையே கிடையாது. ஸோ அவங்க வந்து உண்மையாளர்கள்டா என்ன செய்யணும்னு கேட்டால் சோதனைக்கு தங்களை உட்படுத்தணும். கூப்பிட்டு பாருங்கள், இப்படி செய்கிறான் பாருங்களேன், இப்படி இரும்பை தங்கமாக்கி உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறான். அப்போ அவன் என்ன செய்யணும், வா தங்கமாக்கி காட்டு, இப்படி சோதிச்சு பார்ப்போம், இந்த இரும்பு இப்போ செஞ்சு காட்டுன்னு சொல்லணும். செஞ்சு காட்ட இயலாது. அவன் ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருப்பானே, அந்த செட்டிங்கில் தான் அந்த வேலை நடக்குமே தவிர இரும்பும் அவன் வச்சிருப்பான், தங்கமும் அவன் வச்சிருப்பான். இரும்பை காட்டுவான், தங்கமும் அவன்கிட்ட இருக்கும். அந்த வேகமாக மறைச்சி தங்கமாக்கி இரும்பு காட்டுவான், வேகமாக மறைச்சி நினச்சிவான், அந்த சட்டப்பைக்குள்ளே தங்கத்தை வச்சுருப்பான். உதாரணத்துக்கு இந்த கையில் இரும்பை காட்டுவான், இரும்பை காட்டிக்கணும்னு வச்சுவான், டக்குன்னு மறைச்சி இது எடுத்து காட்டுவான். அந்த ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் கண்ணை கட்டுறதுமாங்கல்ல, இந்த கண்ணை கவனிக்காத வகையில் வேகமாக செயல்பட்டு தான் ஒரு பொருளை வேற ஒரு பொருளாக என்ன செய்கிறான், காட்டுறானே தவிர ரெண்டு பொருளும் அவன்கிட்ட இருக்கிறது. தங்கத்தை இரும்பாக்கி காட்டினானே ஆனால் தங்கமும் அவன்கிட்ட முன்னாடி இருக்கிறது, இரும்பு துண்டும் அவன்கிட்ட முன்னாடி இருக்கிறது. அப்போ இருக்கிற என்ன செய்கிறான்னா, ஒன்றை காட்டி விட்டு இன்னொன்றை எடுத்து காட்டுறான். அந்த வேகமாக அவன் செய்யக்கூடிய விதம், அவன் வச்சிருக்கிற பாத்திரம், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனங்களை வைத்து அப்படி ஏமாற்றி விட முடிகிறது. இப்போ நம்மெல்லாம் சின்ன குரலி வித்தை காட்டுற காலத்தை நம்ம பார்த்துருக்கோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது குரலி வித்தைன்னு தெருவில் போட்டு காட்டுவாங்க, அந்த ரவுண்டாக மக்கள்லாம் நின்று பார்ப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தந்திர வித்தையை. அவன் என்ன செய்வான்னு கேட்டால், மண்ணள்ளி போடுவான், மண்ணள்ளி போட்டு ஒரு டப்பாவில் போடுவான், போட்டு என்னமோ ஓம் ரீம் என்ன மந்திரம்லாம் சொல்லிவிட்டு திறப்பான், உள்ள சக்கரை இருக்கும், அது எல்லாத்துக்கிட்ட தருவான். எல்லாம் மண்ணை தான் அள்ளி போடுற கண்ணால் பார்ப்போம், மண்ணள்ளி போடுவான், மூடுவான், மந்திரத்தை சொல்லுவான், அப்புறம் என்ன வேறு சர்க்கரை எடுத்து தருவான். இது எப்படி மண் வந்து சர்க்கரையாக மாறினா இவன் எங்கேயே போயிடுவான். அப்படி ஒரு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் இவன் சர்க்கரை வியாபாரம் செஞ்சிடலாம், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாமே, இவன் எங்கே உட்காந்து 1.6 ரூபா 4 நாளுக்கு பிச்சை எடுத்து திரியிறான் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இது கண்டிப்பாக மாறலை, என்னமோ செய்கிறான்னு விளங்குது. பிறகு பார்த்தா என்ன விளங்குறது, அந்த மாற்றுவதற்காக அந்த மேஜிக் பொருள் விற்கிறது. நீங்கள் கூட கடையில் வாங்கலாம், ஒரு டம்ளரு இன்னொரு அதுக்கு மேலே இன்னொரு டம்ளர், ஒரு டம்ளருக்கு மேலே இன்னொரு டம்ளர் இருக்கும், பெரிய மூடி போட்டு அந்த துருக்கி தொப்பி மாதிரி மூடி போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் துருக்கி தொப்பி போட்டிருப்பாங்கல்ல, இவ்வளோ பெருசு தொப்பி, அந்த மாதிரி என்ன செய்வான், ஒரு மூடி ஒன்று செஞ்சுருப்பாங்க, அந்த மூடியை போட்டு கவுத்திடுவானா, மேலே உள்ள கோவலையில் தான் மண்ணள்ளி போடுவான். போட்டுட்டு கொஞ்ச நேரம் எடுப்பான்ல, எடுக்கும்போது அந்த மூடி வந்து லெதரில் உள்ள மூடியாக இருக்கும், இரும்பில் உள்ள மூடியாக இருக்காது, அமுக்கிற மூடியாக இருக்கும். அப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மேலே உள்ள டம்ளரும் இப்படி தூக்கிடுவான், கீழே உள்ள டம்ளரில் என்ன இருக்குது, சக்கரை இருக்கும். 2 டம்ளரு, ஒரு டம்ளரில் சக்கரை, இன்னொரு டம்ளரில் வந்து வெறும் காலி டம்ளரு, அதில் மண்ணள்ளி போடுறானா, மூடிட்டு என்ன செய்வான்னா, மண்ணள்ளி போட்டான்ல அந்த மண்ணுடைய டம்ளரை சேர்த்தபடி எடுத்துருவான். அதை மறைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய மூடி இருக்கும், அந்த மூடி எவ்வளோ பெருசாக இருக்கும், மொத்தம் அப்படி மூடி வச்சுக்கிட்டு அப்படி மொத்தமாக எடுத்துடுறது. இப்போ உள்ளே என்ன இருக்கும், சர்க்கரை இருக்கும். அப்போ வந்து மண் அவன்கிட்ட ஏற்கனவே இருந்தது, சர்க்கரையும் அவன்கிட்ட இருந்தது. அதை கண்ணுக்கு தெரியாத வகையில் ஏமாற்றி தான் செய்கிறானே தவிர மண்ணை எப்படி அவன் தங்கமாக சர்க்கரை எப்படி மாற்ற முடியும், மண் எப்படி சர்க்கரையாக மாறும், அப்படி ஒரு ஆற்றல் என்ன செய்யலாம் எல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை. இல்லாத ஒன்று சில சாமியார்கள்லாம் நினைஞ்சாங்க, வாட்சியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. பெங்களூரில் ஒரு சாமியார் என்ன செஞ்சார், அவர் ஆசி வழங்குறாருன்னா அவர் வந்து இந்த டைட்டன் வாட்ச் தான் கொடுப்பாரு. இப்படிம்பா டைட்டன் வாட்ச் வெறுங்கையே தான் வச்சுருப்பார். பெரிய பணக்காரர்கள் ஆசி வாங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் டைட்டன் வாட்ச் எடுத்து கொடுப்பாரு, வெறுங்கையை தான் காட்டுவார், இப்படி கொடுப்பாரு, முடிச்சுருவாங்க எல்லாரும். என்னடா வெறுங்கையாக வந்தார், திரும்பி டைட்டன் வாட்ச் ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பகுத்தறிவாளர்கள்லாம் சேர்ந்து
இதை ஆய்வு பண்ணி அந்த டைட்டன் கம்பெனியில் இந்த அவங்களுடைய மடத்துக்கு பில் போட்டு 1000 வாட்ச் வாங்கினதை எடுத்துட்டாங்க. வாட்ச் வந்து டைட்டன் கம்பெனியில் மொத்தமாக வாங்கி வச்சுருக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு வரும்போது அதை எங்கேயோ தலையிலையோ முடியலையோ கைக்குள்ளேயோ எதிலையோ மறைத்து வைத்து கொண்டு வருகிறார். வரும்போது என்ன செய்கிறாரு, அதை எடுத்து காட்டுறாரே தவிர, அப்போ ஒரு சொற்குலகத்தில் எனக்கு மாதிரி ஒரு புதுமையான ஒரு வாட்சியை செய்ய வேண்டியது தானே. அப்போ என் டைட்டன் கம்பெனி வாட்சி எதுக்கு அப்போ களவாண்டு வந்தீங்களா அங்கேருந்து? அப்போ எங்கேருந்து வர்றது? அப்போ இப்படி வந்து இல்லாத உண்டாக்க இயலாது. வாட்சி இல்லைன்னா வாட்சி இல்லை தான். வாட்சியை மாதிரி நான் எடுத்து காட்டுறேன்னு சொன்னால் அந்த வாட்சி எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யும், என்னுடைய உடம்புக்குள்ளேயோ என்னுடைய ஆடைக்குள்ளேயோ அல்லது மேலே ஸ்டேஜுக்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யும் அது இருக்கும். நம்ம வேகமாக கையை செய்ப்பது, நம்ம கவனத்தை திருப்புவதன் மூலமாக நம்ம இப்படி இதை ஒன்று பார்க்க சொல்லுவோம், பார்த்தீங்களாமா வேற ஒன்று எடுத்துருவோம். நம்ம பேச்சில் என்ன செய்வான்னு ஒன்று கேட்டால் அதை கவனிக்காமல் வேற ஒன்றை கவனிக்கிற மாதிரி சில செட்டிங்களும் உங்கள்கிட்ட காட்டுவாங்க. அதில் என்னமோ இருக்குண்டாக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா, இவன் இந்த கையினால எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவான். இப்படியாக நம்முடைய கண்களை மறைத்து தான் இப்படி ஒன்றை இல்லாத காட்ட முடியும். வெறுமனே ஒன்றும் இல்லாமல் அவன் வாட்சி ஒரு கடுகை கூட எடுக்க முடியாது, ஒரு சின்ன ஒரு சீரகத்தை கூட என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. பெரிய பெரிய விஷயங்களை விட்டுருங்க, கோடி ரூபா மதிப்புலாம் விட்டுருங்க, எந்த ஒரு அற்பமான பொருளை கூட இல்லாமல் இருந்தெல்லாம் உண்டாக இயலாது. அது அவன் மறைத்து வைத்திருக்கிறான். மறைத்து வைத்ததை உங்களுக்கு என்ன செய்கிறான், காட்டுகிறான். அதே மாதிரி இருக்கிற பொருளை இல்லாமல் ஆக்குறான். அதுவும் உண்மையா? அதுவும் உண்மை கிடையாது. இருக்கிறத வந்து காட்டுறான், உங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறான். உங்களுக்கு தெரியாமல் நினைஞ்சிருவான், அதை மறைச்சிருவான். சில மேஜிக்கில் நீங்கள் பார்ப்பீங்க, யானையை கூட மறைச்சிருவாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜில் போனால் யானையை நிப்பாட்டுவாங்க. யானையை நிப்பாட்டி எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஒரு செகண்டில் பார்த்தா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவான், யானை இருக்காது. எப்படி இந்த யானை எங்கே ஒளிஞ்சிருக்கும்? ஃபுல்லாக மக்கள் உட்காந்துருக்குறாங்க, ஏத்தாப்புலேயே மக்கள். வழியில் ஒரு வழி விட்டு அந்த வழியாக யானை வந்து ஏறுது. நல்லா கண்ணால் பார்ப்போம், யானையை கொண்டு வரும்போது பார்ப்போம். நிஜமான யானை இங்கேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மேடையில் ஏற்றி எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த யானையை காட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு செகண்ட் தான் ஆகும், பார்த்தா யானை இருக்காது. எப்படி யானை இது முடியுமா? இது இவ்வளோ பெரிய யானையை வந்து இல்லாமல் ஆக்க முடியுமா? ஒன்றும் யாராலையும் முடியவே முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த யானையை மறைச்சிட்டான்ற அர்த்தம். எங்கே ஒன்றே மறைச்சான்? அதுக்கு வந்து சில வெளிச்சங்கள் இருக்குது, லைட் இருக்குல்ல, ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் வருது இல்லையா, வானவில்லில் வெளிச்சத்துலாம். அந்த 7 வண்ணங்களை தனித்தனியாக பிரித்து என்ன செய்கிறாங்க, அதற்குரிய விளக்குகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ கருப்பை மட்டும் மறைக்கக்கூடிய லைட் இருக்குது. லைட்டை போட்டிங்கன்னா கருப்பாக இருக்கிற பொருள்லாம் தெரியாது, அப்படி லைட் இருக்கிறது. ஒரு லைட்டை போட்டால் எல்லா கலரும் காட்டும். ஒரு லைட்டை போட்டிங்கன்னா அந்த லைட்டு எதை மட்டும் காட்டாது, கருப்பாக இருக்கிற பொருளை மட்டும் காட்டாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பொருளை அந்த லைட்டு தான் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டை போட்டுருவாங்க. இந்த லைட்டு எல்லா பொருளையும் காட்டும், யானை மட்டும் காட்டாது. யானை மட்டும் கருப்பாக இருக்காங்க. ஸ்டேஜில் மற்ற எல்லாம் கருப்பெல்லாம் பார்த்துக்குருவாங்க, வேறு எதுவுமே கருப்பாக இருந்துடக்கூடாது. அது மாதிரி கருப்பாக உள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் கருப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டு அது மாதிரி வச்சு டக்குன்னு அந்த லைட்டை போடுவான். அந்த இடத்துல லைட்டு எரியும், அதில் அந்த கருப்பாக இருக்கிறதுனால யானை என்ன செய்யாது, காட்டாது. மறுபடியும் என்ன செய்வான், யானை வர வைக்கவாம்மா, லைட்டை மாற்றி போட்டு விட்ருவான். அப்போ என்ன செய்ய, இப்படி தான் எந்த ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி தான், இதில் வந்து நடக்கவே இல்லை, முடியாது. எப்படி அல்ல மாதிரி செயல்பட முடியும்? அதை விட நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரி ஒருத்தனுக்கு சக்தி இருந்தால் இவன் வந்து மக்கள்கிட்ட போய் யாசகம் கேட்பானா? இந்த மாதிரி மண்ணை தங்கமாக்குற ஒரு சக்தி எனக்கு இருக்குன்னு வைங்க, இதை காட்டி 50 ரூபா கூட நான் ஏன் கேட்குறேன்? தங்கம் விற்கிற விலைக்கு நான் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ மண்ணை தங்கமாக்கிட்டு இருந்தால் நான் எங்கே போயிடுவேனே? நான் எதுக்கு மக்கள்கிட்ட அள்ளியில் கொடுக்குறவனா நான் இருப்பேனே? அந்த மாதிரி சக்தி இருந்தால் அவன் என்னவா இருக்கணும்? இங்கே வாங்கடா, யாருக்குடா குமர் இருக்கிற, குமராளியெல்லாம் வா, எந்தெந்த குமர் இருக்குது, ஆளுக்கு 10 பவுன் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி மண்ணை ஆக்கி கொடுத்துட்டு இருப்பானா? இவன் மக்கள்கிட்ட வாங்குவான். நம்ம என்ன பார்க்கணும்? நிஜமாக இருந்தால் அந்த ரிசல்ட் இருக்கணுமா இல்லையா? இது உண்மையில் அவன்கிட்ட அந்த மாதிரி மாத்திரான், உண்மையில் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குதுன்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கணும்? நம்மளை விட மேலே நிலையில் இருக்கணும், நமக்கு தரக்கூடியவனாக இருக்கணும், நம்மள்கிட்ட கேட்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. 50 காசு 1 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு என்ன செய்யறான், இந்த வித்தையை காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ளலாம் செட்டிங்கு, இதுதான் நெசம். நம்ம கொடுக்குற காசு இருக்காதான் நிஜம். நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்றான் பாருங்க, அதுதான் நிஜமே தவிர அவன் காட்டுற தங்கமோ வெள்ளியோ எதுவுமே நிஜம் இல்லை. அவனுடைய நடவடிக்கையின் மூலமாக இதை உங்களுக்கு காட்டுகிறானா இல்லையா? இப்படி தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மந்திரமாய அதெல்லாம் அந்த சக்தி அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் வந்து நபிமார்களை, இறை தூதர்களை அனுப்புகிறான். இறை தூதர்களை அனுப்புகிறான்ல, யார் அனுப்புகிறான்? இறை தூதர்களை மலக்கை அனுப்புகிறான்? இல்லை, இறைவனுடைய தூதர்களாக வர்றவங்களாம் மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள்லேருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தன்னுடைய செய்தியை சொல்லி நீ போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு மனிதர்களை எல்லாம் தேர்ந்து செய்து அனுப்புகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இறை தூதர்களாக வந்தவங்களாம் யார்? மனிதர்கள்.
அப்போ மனிதர்கள் வந்து நாங்கள் இறைவனுடைய தூதர்னு சொன்னால் மக்கள் இப்படி நம்புறது. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுவான்ல, அப்புறம் இறை தூதர் சொல்கிற மாதிரி இறை தூதர் இல்லாதவனு சொல்லுவானா இல்லையா? இப்படி ஆளாளுக்கு வந்து நான் தான் இறை தூதர், எனக்கு அல்லாட்டேருந்து செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் நபிமார்கள் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலாம்? நபியை இல்லாதவனு சொல்லலாமே. அப்போ இறை தூதர்களை பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த இறை தூதர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படைப்பாக இருந்தால் கூட தூதர்னு ஏற்றுக்குருவாங்க. இறை தூதராக இருக்கிறவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கான்னு வைங்க, அப்போ நம்பிடுவான். அதில் இறை தூதராக இருக்கிற 2 கண்ணுக்கு போல 4 கண்ணோட படைச்சான்னு வைங்க, டேய் உனக்கு 2 தானே, எனக்கு 4 இருக்குல்ல பார்த்தியா, நான் அப்போ நம்புவான் மக்கள். இறை தூதர்னு சொல்கிறதா இருந்தால் என்ன மாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும். டிஃப்ரெண்ட் காட்டினா நான் இறைவன் தூதராக நியமிச்சு யாரும் பார்க்கலையே. ரசூலுல்லாவை இறைவனை தூதராக நியமிச்சதையோ மூசா நபி நியமிச்சது யாராவது அந்த மக்கள் பார்த்தாங்களா? அல்லாஹ் தான் நியமிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒன்றுமே கிடையாது. அவரை நம்புகிறவங்களோ அவர் வந்து சொல்கிறார் நான் இறை தூதர். அப்போ அவர் இறை தூதர்னு சொன்னேன், அவரை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளை மாதிரியே சாப்பிட்றாரு. நம்ம ஒரு இறை தூதர் காலத்தில் வாழ்ந்தோம்னா என்ன எப்படி பார்ப்போம்? வர எல்லா இறை தூதர்களும் சாப்பிடுவார்களா இல்லையா? சாப்பிட்டார்கள். மனைவி மக்களோடு வாழ்ந்தார்களா இல்லையா? வாழ்ந்தார்கள். முதுமை அடைந்தார்களா இல்லையா? அடைந்தார்கள். நோய்வாய்ப்பட்டார்களா இல்லையா? நோய்வாய்ப்பட்டார்கள். பல துன்பங்களுக்கு உள்ளாகப்பட்டார்களா இல்லையா? உள்ளாகப்பட்டார்கள். பலவிதமான வறுமை கவலை கஷ்டம் எல்லாம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. எதிரிகளால் வந்து தோற்கடிக்கப்பட்டார்களா இல்லையா? தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போ இவ்வளவும் நடந்திருக்கும் போது பார்க்கையில் என்னடா இறை தூதருங்கிறாரு, எல்லாம் நம்மளை மாதிரி தான் இருக்காரு. நம்மளை அடித்தா வலிக்கிற மாதிரி அவர் அடித்தா வலிக்குது, நம்மளை குத்துனா ரத்தம் வரும்னா அவருக்கு தான் ரத்தம் வருது, நம்ம கிழவனா போகிற மாதிரி அவரும் கிழவனா போகத்தான் செய்கிறாரு, நமக்கு நோய் வர்ற மாதிரி அவருக்கு நோய் வரத்தான் செய்கிறது, நமக்கு பசிக்கிற மாதிரி அவருக்கு தான் பசிக்கிறது. இப்படி சொல்லவும் செஞ்சாங்க. என்ன செஞ்சான்? மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். யகுலு தாமு எம்சிஃபுல் அஸ்வாக், இவர் உணவு உண்ணுகிறார், கடை வீதிகளில் போய் சம்பாதிக்கிறாரு, தேவைக்கு உழைக்கிறார். இவரெல்லாம் தூதரா? தூதர்னா லவ்லா உன்சில் அழகி மலக்கு வரக்கூடாதா, வானவர் வரக்கூடாதா என்று மக்கள் கேட்டார்கள். அப்போ இறைவன் தூதர்களை அனுப்பும் பொழுது அந்த தூதர்களை வந்து தனிப்படைப்பாக அல்லாஹ் படைக்கலை. நம்மில் ஒருவராக இருந்தார்களே அவங்கள தான் தூதரால தேர்ந்தெடுக்கிறான், அதில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அந்த தூதர்களை எப்படி நம்புறது? பொய்யானவனு தூதர்னு சொல்லிடக்கூடாது. அப்போ இவங்களை தூதர் நம்புறதா இருந்தால் என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி கொடுக்கணும். தூதர்கள் நம்புறதா இருந்தால் சரிப்பா, நான் மனுஷன்தான், நீ சொல்கிற மாதிரி நான் சாப்பிட தான் செய்கிறேன், நீ சொல்கிற மாதிரி நான் குடிக்கத்தான் செய்கிறேன், நான் அதை மறுக்கவும் கிடையாது, நான் வந்து இறைத்தன்மை பெற்றவன் என்று வாதிடவும் இல்லை, நான் வானவர் என்று ஒன்றை சொல்லலை, இறைவன் தான் என்னை அனுப்பினான் என்பதற்கு உலகத்தில் யாரும் செய்ய முடியாத, மனிதன் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இறைவன் என் மூலம் சில காரியத்தை வெளிப்படுத்துகிறான், இந்த பார் என்று. அதுக்கு தான் அற்புதம். இந்த அற்புதம் என்று மார்க்கத்தில் எதுக்கு ஒன்று என்று கேட்டால், இறைவனுடைய தூதர்களை நம்புவதற்கு அது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாது. எந்த ஒரு மனிதன் தன்னை இறைவனுடைய தூதர்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு லாஜிக் வேணுமா இல்லையா? நம்புகிற மாதிரி ஒரு காரணம் சான்று இருந்தால் தானே நம்ப இயலும். அப்படி தானே மனிதன் நம்புவான். அப்போ மனிதனை நம்ப வைப்பதற்காக எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சில அற்புதங்களை கொடுக்குறான். அந்த அற்புதத்தை யாராலையும் செய்ய முடியாது. அவன் எந்த வகையில் சோதித்து பார்த்தாலும் அது அற்புதமாகத்தான் இருக்கும். சோதனையில் வந்து வேற ஒரு செட்டிங் என்று கண்டுபிடிக்க இருக்கவே இருக்காது. அப்போ மூசா நபி, உதாரணம் மூசா நபி அவர்களுக்கு அவர் கைத்தடி கீழே போட்டால் பாம்பா மாறக்கூடிய ஒரு இதை கொடுத்துருந்தான். அந்த பாம்பை பிடிச்ச அன்னைக்கு சோதனையில் கொண்டு போய் விட்டீங்கன்னு சொன்னால் பாம்புன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அனாட்டமி எல்லாம் இந்த மாதிரியான கடையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த காலத்தில் தூக்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணான்னு சொன்னால் அது என்னவா தான் இருக்கும்? பாம்பு தான் இருக்குமே தவிர இது பாம்பு மாதிரி பெயிண்ட் அடித்து ஒரு மாதிரியாக ஷோ காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா இறைவன் செய்கிறதா இருக்கிறதுனால கைத்தடி பாம்பாக மாறுதுன்னா நிஜ பாம்பாக மாறினது. அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க, என்னடா கைத்தடி தான் வச்சுருந்தாரு, அது பாம்பாயிடுச்சு, நிஜ பாம்பாக இருக்கிறது, பாம்பு செய்கிற எல்லா வேலையும் செய்கிறது, விழுங்குது போது சீருது எல்லாமே செய்கிறது, எப்படி இது முடியாத, இந்த மனிதராக இருந்தால் முடியாத. அப்போ அவர் அதை சொல்லுவார், இதை வச்சு சொல்லுவார், இறைவன் என்னை அனுப்புனாங்கிறதுக்கு இந்த ப்ரூஃபை எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இறை தூதர் நான் நம்புறதா இருந்தால் நான் சொல்வது நீ நம்ப தேவையில்லை, இந்த ஆதாரம் இருக்குல்ல, இது எனக்கு, நான் மனிதனாக இருந்து செய்ய முடியுமா? மனிதன் என்ற முறையில் எனக்கு இந்த ஆற்றல் இருக்குதா? உலகத்தில் யாருக்காச்சும் இருக்குதா? இல்லை. இதை கடவுள் தான் செய்ய முடியும். அப்போ கடவுள் செய்ய முடியுமான ஓரிரு காரியங்களை, எல்லா காரியத்தையும் இல்லை, ஓரிரு காரியங்களை என் மூலமாக அல்லாஹ் செய்வான் என்று காட்டுவதற்காக நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அற்புதங்களை கொடுக்குறான். அது மட்டும் உண்மை. நபிமார்கள் அற்புதங்கள் செய்து காட்டுறாங்க இல்லையா? அது வந்து எதுக்கு செய்கிறாங்க? அவங்களுக்குலாம் சொந்த ஆற்றல்லாம் கிடையாது. அல்லாஹ்வே திருக்குறள் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், காலத்து ருசுலுகும்
அந்த தூதர்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சொன்னார்கள், இன்னஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை. மக்கள்கிட்ட போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள எல்லா தூதர்களும் மக்கள்கிட்ட சொன்ன போதனை என்ன, அறிவுரை என்ன? இன்னஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான். வலாக்கின் அல்லாஹ் யமுன்னு அலா மையஷாவு மின் இபாதிஹி, தனது அடியார்களில் யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை சொரிக்கிறான், எங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். நாங்கள் உங்களை மாதிரி மனிதர் தான், எங்களை அல்லாஹ் வந்து இந்த தூது பணிக்கு தேர்ந்தெடுத்து கொண்டான். ஒமா கான லனா அந்நாத்திய கும்பி சுல்தானின் இல்லா பி இதுனில்லா, அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர எந்த ஒரு அற்புதத்தையும் எங்களால் கொண்டு வர முடியாது. எங்களை அனுப்பிட்டான், அல்லாஹ்வா அனுமதிச்சான்னு சொன்னால் ஏதோ ஓரிரு அற்புதங்களை நாங்கள் செய்து காட்ட முடியும். அந்த அற்புதங்களை எல்லாம் கூட நினைச்ச இடத்துல நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் எங்களுக்கு செய்ய முடியும். இப்படி 2-3 சில அற்புதங்களை கொடுக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க, என்னடா இப்படி அதிசயமான ஒன்று செஞ்சு காட்டுறாருல, செஞ்சு காட்டி நான் செஞ்சேன்னு ஒரு சொல்ல மாட்டேங்கிறாரு, அல்லாஹ் செஞ்சான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டு போங்களேன். இந்த ஒரு விஷயத்துக்கு அது உதவுகிறது. இது 14வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கானலி ரசூலின் யஅத்திய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லா, எந்த ஒரு ரசூலாக இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியாது. எந்த இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ் செய்யும்போது சொல்லும்போது மட்டும்தான் நடக்குமே தவிர அவரே மந்திரவாதியாக இருக்க முடியாது, அவரே மந்திரத்தை கையில் வைத்தவராக இருக்கவே முடியாது. இப்படித்தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி 13வது அத்தியாயத்தில் 38, 40வது அத்தியாயத்தில் 78 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், மூசா நபி இடத்துல ஒரு கைத்தறி இருந்தது. மூசா நபி இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான், உரையாடுகிறான். உரையாடும் பொழுது அவர் கையில் கைத்தறி வச்சிருக்கிறாரு. அப்போ கேட்குறார், ஒமால் தில்கபி யமீனிக்க யா மூசா, மூசாவே உன்னுடைய வலது கையில் என்ன வச்சிருக்கிற? அவர் என்ன செய்கிறாரு, ஹி அசாய, அதனுடைய கைத்தடி, அதை வச்சு எழுதெல்லாம் பறிச்சிக்கிடுவேன், ஆடு மாடுகள்லாம் கண்ட்ரோலில் பண்ணிக்கிடுவேன், ஒளிய பீகாம ஆரிபி ஊகிற வேறு வேறு வேலைகள்லாம் இதை கொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அது கீழே போடு. இப்போ நீ என்ன சொன்னீங்க, ஒன்றும் இல்லைண்டு, அது கைத்தடின்ற, அது வந்து ஆடு மாடை மேய்க்கிறதுக்கு உதவும்னு சொன்னேன், புல் பூண்டுகளை இலதலைகளை பறிக்கிறதுக்கு உதவும்னு சொன்னேன், இந்த வேலைக்கு தானே உதவும்னே, இப்போ கீழே போடுன்றான்ல. கீழே போட்ட பாம்பு மாதிரி சீருது, பாம்பாக சீருது. பயந்துட்டு ஓடுறாரு. மூசா நபியை ஓடுற அளவுக்கு என்ன ஆகுது, கைத்தடியை போட்டால் நிஜ பாம்பாக மாறினவுடனே அல்ல பயப்படாத, நான் என் முன்னிலையில் வந்து தூதர்கள் பயப்படக்கூடாது, லா யகாஃபுல் லதையல் முர்சலூன், ரசூல்மார்கள் என் முன்னாடி பயப்படக்கூடாது, இப்போ சாமி வாக்கிட்டேன்னு வந்து கையில் பிடினோன்னு பிடிக்கிறாங்க, அது பழையபடி கைத்தடியாக மாறிடுச்சு. அப்போ அல்லாஹ் வந்து அந்த கைத்தடியை பாம்பாக மாற்றி காட்டிட்டான். அந்த கைத்தடிக்கு ஒரு சக்தி இருக்கிறத நினைஞ்சிட்டான்ல, அதை நிரூபித்து காட்டிட்டான். அப்போ இது மாதிரி சில அற்புதங்களை கொடுத்தான்னு வைங்க. இப்போ கைத்தறி எப்பவும் கையில் இருக்கும். அவர் இத்தனையும் நெருக்கடியான விஷயங்கள்லாம் சந்தித்தார். அப்போ உடனே அந்த கைத்தறி யூஸ் பண்ணி அதை ஏதாவது மந்திரம் செய்ய முடிஞ்சா, செய்ய முடியலை. எப்படிலாம் சந்திக்கிறாரு. அப்போ மக்களோட போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணீர் தாகமாக இருக்குது, மூசாவே தண்ணிக்கு உங்கள் இறைவன்ட்ட இது மூசா அலி கௌமிகி, மூசா நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல தண்ணீரை தேடினார். போய்கிட்டே இருக்காங்க பாலைவனத்தில், தண்ணியே இல்லை, தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாட்ட தான் என்ன செய்கிறாங்க, மூசா நபி துவா செய்கிறாங்க. துவா செஞ்சு என்ன செய்கிறான், அல்லாஹ் குல்நதிரிபி அசாக்கல் ஹஜர், உன் கையில் உள்ள அந்த கைத்தடியினால் அந்த பாறையில் ஒரு அடி அடிச்சோன்னு அதில் தண்ணி பீறிட்டு வரும்னு நல்லா சொல்கிறான். அடித்தாரு, தண்ணி பீறிட்டு வந்துச்சு. இப்போ அவர் தானே அடிச்சிருக்க வேண்டியான, கைத்தடி கையில் இருக்குது, ஏற்கனவே மந்திரம் செஞ்சு வரலாம் காட்டியிருக்கிறான். அப்போ தண்ணின்னு கேட்டவன தண்ணி தான் அந்த பாரு அப்படின்னு அடித்தாரா, வெயிட் பண்ணுறாரு. அல்லாட்ட தான் கேட்குறாரு. மக்கள் மூசாட தண்ணி கேட்குறாங்க, மூசா நபி அல்லாட்ட கேட்குறாரு, யாரெல்லாம் தண்ணி கேட்குறாங்க, தண்ணிக்கு கைவசம் இல்லை, தண்ணிக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு என்று மூசா நபி கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன ஆர்டர் பண்ணுறான், கையில் இருக்கிற கைத்தடியினால இந்த பாறையில் அடிங்கிறான். அடினவொன்று அடித்தார் பாருங்க, அதனால தண்ணி வந்துச்சு. அவர் அடித்தா வந்திருக்காது, அப்படி அவர் நினைக்கவும் இல்லை. நம்மள்கிட்ட இருக்கிற மந்திரக்கோள், இந்த மந்திரக்கோளை வச்சு எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கவில்லை. அல்லாஹ் நாடும்போது அதை சொன்னான்னா பாம்பை ஒரு நேரத்துக்கு மாறும், ஒரு நேரத்தில் அடித்தா தண்ணி பீரிட்டு என்ன செய்கிறது, வர்ற காட்சியை பார்க்கணும். இது குரானில் 2வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபிரௌன் வந்து அவங்களை விரட்டிட்டு வர்றான், மூசா நபியும் கூட்டத்தாரையும். அப்போ முன்னாடி கடல்,
பின்னாடி ஃபிரௌன் கூட்டம் நடுவில் சிக்கிக்கிட்டாங்க, இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி திணறும் போது அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, இல்லை இன்னமாயி ரப்பி சையஹதீன், என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அல்லாஹ் என்ன பண்ணுறான், உன் கையில் இருக்கிற கைத்தடியினால இந்த கடலில் அடி, கடலில் ஒரு அடி அடிக்கிறாரு, அப்படி கடல் ரெண்டாக பிளக்குது. அப்போ அந்த கைத்தடிக்க அந்த சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் இவரை என்னப்பா நம்மள்ட்ட கைத்து எதுக்கு கவலைப்படுறீங்க, நம்மள்ட்ட கைத்தடி வச்சுக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் சொல்லலை, அது அவருக்கு தெரியும் வெறும் கைத்தடிது. அல்லாஹ் சொல்லும்போது சொல்லக்கூடிய காரியம் அதன் மூலம் நிறைவேறுமே தவிர அதுக்கே சக்தி கிடையாது, அவருக்கு சக்தி கிடையாது. அவர் நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. நாம் சொன்னோம்னு எல்லாம் சொல்லி காட்டணும். இது 26வது அத்தியாயத்தில் 63வது வருஷம் நிறைய இடங்கள் இருக்குது, ஒவ்வொரு உதாரணம் காட்டி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மூசா நபி போய் இந்த அற்புதத்தை காட்டி ஃபிரௌன்ட்ட நான் இறை தூதர்னு சொல்கிறாங்க. அவன் என்னஞ்சா, இதெல்லாம் பெரிய வேலை, எங்கள் நாட்டில் எவ்வளோ பேர் இது மாதிரி ஆளுக்கு இருக்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் இந்த சித்து வேலை செய்கிறதுக்கு எங்கள் நாட்டில் ஆளுக்கு ரொம்ப இருக்கிறாங்க, பந்தயம் வச்சுக்கிறோமான்னு கேட்குறான் அவன். மூசா நபி சரின்றாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லா மந்திரவாதிகளையும் கூப்பிட்றான். இந்த மந்திர தந்திரம் வித்தைக்காரங்க இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கு யார் ஜெயிக்கிறா, மூசா நபி தன்னுடைய அற்புதத்தை காட்ட வேண்டியது, அவங்களும் அவங்களுடைய அற்புதத்தை காட்ட வேண்டியது, யாருடைய எது மேலோங்குதுன்னு பார்ப்போம், நாங்களும் உன்னை விட மிஞ்சி காட்டுறோன்னு சொல்லி ஃபிரௌன் சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றான். போட்டி ஆரம்பமாகுது. ஆரம்பமானோன்னு அவங்க கைத்தறியெல்லாம் போடுறாங்க. போனால் பாம்பு மாதிரி நெளிகிற மாதிரிலாம் தோற்றம் அளிக்கிறது. அந்த மாதிரி ஒரு காட்சி வந்தோடனே மூசா நபி அப்பவும் பயப்படுறாங்க. கையில் கைத்தடி இருக்குது, இந்த பாடுறான்னு போட்ட வேண்டியதானே, அங்கேருந்து ஆர்டர் வரதான்னு பார்க்குறாங்க. எல்லாம் சொன்னோன்னு போட்டால் தான் அது மாறும். என்ன செய்கிறாங்க, இப்போ பந்தயத்தில் நின்றாச்சு, பந்தயத்தில் நின்ற பிறகு கூட அவங்க என்ன செய்யலை, அல்லாஹ் என்ன மாதிரி நமக்கு வெற்றியை தரணும்னு நமக்கு தெரியல, அவங்க ஒரு பாம்பு மாதிரி சீர்ற மாதிரி காட்டினோன்னே அப்போ அல்லாஹ்ட்ட என்ன செய்யுது, வகி வருது, அல்கி அசாக், உன்னுடைய கைத்தறி இப்போ கீழே போடு, ஃபைதாகிய தல்கபு மாயாஃபிகூன், அவங்களுடைய வித்தைகளை எல்லாம் இது விழுங்கிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அவர் கைத்தறியை போட்டாரே தவிர இவங்க மந்திரத்தை செஞ்ச உடனே இவர் இஷ்டத்துக்கு என்ன செய்யலை, போடலை. அப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றோம், இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்பது 1 2 10 இருக்கலாம். அந்த 10ஐயும் நினைச்ச நேரத்துலாம் செய்வாங்களான்னு முடியாது. அந்த எப்போ இறை தூதர் நிரூபிப்பதற்கு அவசியம் ஏற்படுமோ, அவசியம் ஏற்படுதுன்னு அல்லாஹ் நினைக்கிறானோ, இவர் அவசியம் நினைச்ச உடனே செஞ்சிட முடியாது. அல்லாஹ் எப்போ நினைக்கிறானோ, இந்த மாதிரி கேட்குறாங்க செய், இதை போடு, இந்த மாதிரி ஆகுமா அல்லாஹ். இந்த மாதிரி தான் 1 2 அற்புதங்கள் நடந்திருக்கு. மற்ற எல்லாத்துலையும் மனுஷனாக இருப்பாங்க, அடி வாங்குவாங்க, உத வாங்குவாங்க. அந்த கைத்தறி ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கைத்தறியை வச்சுக்கிட்டோ வேறு வேறு அற்புதங்களை வச்சுக்கிட்டோ எதிர்த்து தப்பிக்கலாம் முடியாது. அல்லாட்ட அல்லாவா என்ன செய்வான், இப்போ இதை செய்யும் போது செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு ரிசல்ட் ஏற்படும். அப்போ இது மூசா நபிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பார்த்தோம்னா இது அல்லாஹ் செய்யலாம். அல்லாஹ் நினைக்கும் போது அல்லாஹ் சொல்லி ஒரு ஆள் வழியாக செஞ்சான்னா அல்லாஹ் செய்கிறான்னு அர்த்தமா, மூசா நபி செய்கிறாங்கன்னு அர்த்தமா? மூசா நபிக்கோ மற்ற நபிமார்களுக்கு இதில் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அல்லாஹ் தான் நாடு செய்ய நினைக்கும் பொழுது இவருக்கு ஆர்டர் பண்ணுகிறான். இப்படியாக ஒரு அற்புதத்தை எல்லாம் நினைஞ்சிருக்கிறான், செஞ்சு காட்டியிருக்கிறான். இந்த மாதிரி அற்புதம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். திருக்குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா குதிப ருசுலமின் கபலிக்க, உன்னைய பொய்யர் என்று இவர்கள் கருதுவார்களே, ஆனால் நபியே உன்னை பொய்யர்னு நினைக்கிறாங்க, உனக்கு முந்தி இப்படி தான் செஞ்சாங்க. அந்த இறை தூதர்கள் எல்லாம் ஜாவு பில் பையினாத், தெல்ல தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். சுப்ரி உல் கிதாபில் முபீன், ஏடுகளையும் வேதங்களையும் கொண்டு வந்தார்கள், தெளிவான சான்றுகளையும் கொண்டு வந்தார்கள். அப்படி இருந்து மறுக்கத்தான் செஞ்சாங்க, உன்னையும் மறுக்கத்தான் செய்வாங்கன்னு சொல்லும்போது முந்தைய தூதர்கள்லாம் அற்புதங்களை கொண்டு வந்ததாக எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படி தான் கொடுக்கவும் முடியும், அப்போ தான் மக்கள் நம்பணும்ல. இறை தூதர்னு சொல்லும்போது மனிதர் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை பிடிச்ச இறை தூதர் இப்படி நம்புறது ஒரு ப்ரூஃப் வேணுமா இல்லையா? இதுக்காக வேண்டி எல்லாம் செஞ்சுருக்கிறான். இந்த மாதிரியான அற்புதம் தான் இறை தூதர்களுக்கு உண்டே தவிர அதுவும் அவங்க நினைச்சபடியெல்லாம் நடக்க முடியாது என்ற அடிப்படையில் கொடுத்தானே தவிர வேறு எந்த மனிதனுக்கும் அவன் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய வகையில் எந்த ஆற்றல் நல்லா கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில அற்புதங்கள் நல்லா கொடுத்தான். அவங்க இந்த அற்புதத்தெல்லாம் பெருமைப்படலை. அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லா நபிமார்களுக்கும் நல்ல அற்புதத்தை கொடுத்தான், எனக்கு எல்லாம் கொடுத்த அற்புதம் குர்ஆன் தான் சொல்லிட்டாங்க. எனக்கு அல்லாஹ் கொடுத்த சிறந்த அற்புதம் எது? குர்ஆன். இந்த குர்ஆனே அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு சான்றாக இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு பெரிய அற்புதமாக சொன்னார்கள். வேறு சில அற்புதங்கள் எல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, சில பேர் கேட்குறாங்க, முகமது நீ அல்லாஹ்வுடைய தூதருங்கிற, அல்லாஹ்வுடைய தூதர்னா நாங்கள் கேட்குற மாதிரி சில காரியத்தை செய்ய பார்ப்போம்,
அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சில காரியங்களை ஒன்று சொல்லுவோம், அதெல்லாம் செஞ்சு காட்டு. என்ன செய்யணும்? நீ வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இனி உனக்கு என்ன செய்யணும்னா தங்கத்தில் ஒரு வீடை கட்டி காட்டு. நீ சாப்பாடுக்கு லாட்டரி அடிக்கிறீல்ல, அந்த நிலையில் இருக்கிற நீ என்ன செய்யணும்னா, நீ இறை தூதருங்கிறே இல்லையா, அப்போ நாங்கள் பார்க்குற விதமாக அவர் தக்குனுக்கு பைத்துமின் சுகுருவின், தங்கத்தினால ஒரு வீடு, வீடே தங்கம், செவர் தங்கம், ஓடு தங்கம், எல்லாமே தங்கம், இப்படி காட்டுன்னு எதுக்கு சொன்னாங்க? இவர் சாப்பாடு கஷ்டப்படுவோம் தங்கத்தில் கட்டுறது முடியுமா அப்படி நினைத்து கொண்டு தங்கத்தால் ஒரு வீட்டை கட்டு, நாங்கள் உன்னை தூதர்னு ஏற்றுக்கிறோம். அல்லாவுடைய தூதருங்கிறே இல்லையா, நாங்கள் நம்புறதுக்கு இந்த அத்தாட்சி நீ செஞ்சு காட்டு. அது அவங்க இருந்து பாலைவனம், பாலைவனத்தில் ஆறுகள்லாம் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, நிலத்தடி நீர் கூட போதுமான அளவுக்கு இருக்காது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லாட்டி ஒன்று செய், தங்க வீடு வேணாம். இந்த மதீனாவில் ஆறு ஓடணும், திடீர்னு ஆறு வரவை, பாலைவனத்தில் ஆறு வருமா? அவங்க என்ன இருக்கிறாங்க, இருக்கிறது பாலைவனம், இந்த பாலைவனத்தில் என்ன செய்யணும்? துஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, இங்கே ஒரு ஆறை ஓட செய். திடீர்னு நினச்சி பார்த்தா என்ன செய்யணும்? ஒரு உத்தரவு போடணும், ஆறு மதீனா பூரா ஆறு பெருக்கு எடுத்து ஓடணும், செஞ்சு காட்டு அப்படிங்கிறாங்க. அல்லது என்ன செய்கிறான்? அவ தர்கா பிசமா, இல்லாட்டி அல்லாதான் தூதர நியமிச்சிருக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? மேலே திடீர்னு போ, நாங்கள் பார்த்துட்டே இருப்போம், நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மேலே போகணும், போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இறங்கணும், போகும்போது வெறுங்கையாக போகணும், வரும்போது புஸ்தகத்தோடு வரணும், வேதத்தை கொண்டு வா, நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஹத்தா அப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ நூமினல் ருக்கிக்க ஹத்தா துனசில் அலைனா கிதாபன் நக்ரவு, நாங்கள் படிக்கும் விதமாக ஒரு புத்தகத்தோடு வர வேண்டும். அப்போ நாங்கள் நம்பருக்கு வசதியாக இருக்கும், நாங்கள்லாம் பார்த்துட்டே இருப்போம். இப்படி சொல்லுன்னு மேலே நீ போகணும், கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வரணும், மேலே போகும்போது வெறுங்கையாக போகணும், கீழே வரும்போது புக்கோடு வரணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? தூதர் நம்புவோம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ரசூல்லாட்டு கேட்டாங்க. அதெல்லாம் குரானில் உள்ளது. அப்போ அல்லாட்ட ரசூல்லா என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்களே, சொன்னால் வந்துடுவாங்களேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன ரைட்டு செய்யலை. உடனே என்ன செய்யுது? அல்லாட்டிருந்து என்ன பதில் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லாட்டிருந்து வஹி வருது. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, என் இறைவன் தூய்மையானவன், எந்த விதமான குறைபாடுகளும் அப்பாற்பட்டவன், நான் வந்து மனிதனும் தூதர் என்று ஒன்றை சொன்னனே தவிர அல்லான்னு நான் சொன்னேன்னா? டே அல்லான்னு நான் சொன்னா தான் தாதர் என்கிட்ட வந்து கேட்கணும். நான் இறைவன் என்று ஒன்றை சொன்னேனே, ஆனால் இதை செஞ்சு காட்டு அதை செஞ்சு காட்டுன்னு சொல்லு. நான் ஒரு அடியான்கிறேன், அடிமைங்கிறேன், எனக்கு இந்த சக்தி நான் இல்லைன்னு வாதிட்டு கொண்டிருக்கிறேன். என்கிட்ட வந்து தங்க வீடு கட்டுனா எனக்கு எப்படி முடியும்? என் இறைவன் நாடினால் எனக்கு தருவான், இல்லாட்டி இல்லை, இதுதான் என்னுடைய நிலைமை என்று நபியை நீங்கள் சொல்லி உங்களை மந்திரவாதிமாக நினைக்கிறாங்க. அது மாதிரியான ஆற்றலை வந்து மனிதனுக்கு நான் கொடுத்துருப்பது போல நம்புகிறார்கள். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நான் எனக்கு தெரியும் இப்போ அற்புதம் செய்யணும்னு, நான் சொல்கிற அற்புதத்தை சொல்கிற நேரத்தில் செஞ்சால் போதும், அவங்க கேட்கறலாம் செய்யறதுக்கு நம்ம ஆள் கிடையாது என்று அல்லாஹ் எப்படி பதில் சொல்கிறான்? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் ஒரு மனிதனாகவும் தூதராகவும் இருக்கிறேன், அல்லாஹ்வா இருக்கவில்லை. நான் அல்லாஹ்வா இல்லாமல் இருக்கும்போது அல்லாட்ட கேட்குறேன், ஏன்டா கேட்குறீங்க என்று பதிலை சொல்லி விரட்டி விட்டுருங்க. அவையில் என்ன விளங்குது? அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்காக அற்புதம் இப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டால், டெய்லி ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பாங்க, வேலையை தான் இருக்கும். எதுக்கு இதை செய்யலைன்னு கேட்டால், இவன் செஞ்சு அடுத்த ஒன்று தருவான், வெள்ளியில் நீ வந்து அதை கட்டுமா, அதை செஞ்சு கொடுத்தோம்னா நாளைக்கு ஒரு நேரத்தை வருவான். காலமெல்லாம் என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி, ஒன்று செஞ்சால் கேள்விப்பட்டு அறிஞ்சிக்கிற வேண்டியதானே. சில விஷயங்களை செய்கிறாங்க, அப்படி பரவிட்டு இருக்கு, அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர, அப்படி தான் எல்லாம் கொடுப்பானே தவிர, தினசரி ஆளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் என்ன செய்யும்? அந்த உகது மலையை வந்து தங்கமாக காட்டு ஒருத்தன் வந்து கேட்பான், அதை செஞ்சு முடிச்சோன்னா அந்த பதிரில் என்ன செய்யுங்க? அது மண்ணெல்லாம் தங்கமாக வெள்ளியாக்கம்பா மாற்றுங்கம்மா, இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு நடக்குமா? இதெல்லாம் இது வந்து நம்ம வேலையே அதுவாயிடும், தாவாலம் நடக்காது, பிரச்சாரம் நடக்காது. அப்போ அந்த மாதிரிலாம் அதுக்காக என்ன செய்யறதுனா அதில் கொடுக்குறது இல்லை. ஏதோ ரொம்ப ரேராக அரிதாக 1 2 3 4 5 10 வரைக்கும் மூசா நபிக்கு 9ன்னு சொல்கிறான், மற்றவங்க நம்பர் எண்ணி சொல்லலை, ஆனால் பார்த்தா 1 2 தான். மூசா நபிக்கு தான் திஸ் ஆயாத்தின் பையினாத் 9 அற்புதங்களை கொடுத்தோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் சில அற்புதங்களை எல்லாம் கொடுத்தது வந்து எதுக்கு? இறை தூதர் என்று நிரூபிப்பதற்கு தானே தவிர, அதுவும் அந்த தூதருக்கு கொடுக்கல, அவன் தான் கையில் வச்சிருக்கிறான். அவன் சொல்லும்போது அவர் மூலம் வெளிப்படுகிறது, அல்லாத அதை செய்கிறான். அந்த நேரத்தில் கூட யார் தான் செய்கிறான்? அல்ல கைத்தடியை போடுன்னு சொன்னோன்னு போடுறாரு. அப்போ அல்லாஹ் சொன்னதை செஞ்சதுனால அது அந்த பாம்பா மாறினுச்சே தவிர அவருக்கோ கைத்தடிக்க அந்த ஆற்றல் கிடையாது. இப்படித்தான் அல்லாஹ் வந்து இறை தூதருக்கு அற்புதத்தை கொடுக்குறான். இது இல்லாமல் இங்கே கராமாத்துன்னு சொல்லிட்டு மகான்களுக்கு காரணம் வழங்குது, அவுலியாக்களுக்கு அற்புதம் வழங்குது என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது இஸ்லாத்தில். அந்த மாதிரி யாரும் எந்த ஒரு அற்புதத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஏன்னு கேட்டால் ரசூல் கையில் என்ன, ரசூல்மார்களுக்கு அவங்களுக்கு தேவை.
இறை தூதர் என்று நிரூபிப்பதற்கு சான்று கொடுத்து ஆக வேண்டும். அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யல, அல்ல நினைச்செல்லாம் செஞ்சு செஞ்சு காட்டு, நான் செய்கிற காரியத்தில் நீ செஞ்சு காட்டு, இறை தூதர் நிரூபிச்சுட்டே இரு, அப்படி எல்லாம் கொடுக்காம என்ன செய்யறான், அவன் கையில் வச்சுக்கிட்டு நீ பாட்டு பிரச்சாரம் தான் பண்ணணும், கொள்கையை தான் எடுத்து சொல்லணும், தர்க்க ரீதியாக மக்களுக்கு புரிய வைக்கணும், தப்புன்னு விளக்கணும், சரியை சரின்னு சொல்லணும், அதுக்கு மிஞ்சி ஒன்று ரெண்டு ஆதாரம் கேட்டான்னு சொன்னால் அப்படி சொல்லிக்கிறணுமே தவிர காலத்துக்கெல்லாம் இதே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படி நபிமார்களுக்கே அவங்க கேட்ட நேரத்திலாம் அற்புதம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நபிமாரா இல்லாமல் அந்த ஒளியா அந்த செஞ்சார், நாகூர் ஆண்டவர் இப்படி செஞ்சார், மைதினாண்டார் அப்படி செஞ்சார், புரிச்ச மீனை தண்ணியில் ஓட விட்டார், இப்படிலாம் அறுத்த பறவையை பறக்க விட்டார், செத்த மாட்டை எழுப்பி விட்டார், இப்படிலாம் செத்த மனுஷனை கூட எழுப்பி பேச விட்டார். இவருக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இவருக்கு ஏன் கொடுக்கணும்? இவர் யார், எதை நிரூபிக்க போகிறாரு? இவர் இதெல்லாம் செஞ்சு நான் இறை தூதருங்க போகிறாரா? இவருக்கு எதுக்காக வேண்டி கொடுக்கணும்? இறை தூதருக்கு அல்ல அப்படி கொடுக்கலையே, கேட்கும் போதெல்லாம் கொடுக்கலையே. அது வகியில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் கேட்டாச்சும் வாங்கிட முடியும். இந்த ஆளுக்கு வகியாவது வருமா? இந்த நம்ம சொல்லக்கூடிய நாகூர் ஆண்டவர் மைதீன் ஆண்டவர் வகி ஏதாவது இருக்குது, அல்லாட்ட பேச முடியுமா? யாரெல்லாம் அது மாதிரி எனக்கு ஒன்று கொடு, நான் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன்னு கேட்டு அல்லாஹ் அவருக்கு பேசி கொடுத்தான் என்பதற்கு தொடர்பு ஏதாவது உண்டுமா? நம்மளுக்கெல்லாம் உள்ள தொடர்பு அவருக்கு இருக்கிறது, இறை தூதருக்கு இருந்த தொடர்பு அவருக்கு கிடையாது. உங்களுக்கு நமக்கு எப்படி அல்லாஹ்வோட எப்படி தொடர்பு இருக்கிறதோ, எப்படி நாம மட்டும் பேசுகிறோம், அவன் பேசுகிறது விளங்க மாட்டாமல் இருக்கிறோமோ அப்படித்தான் அவருக்கும். நம்ம அவன்கிட்ட கேட்போம், அவ்வளோதான். அவன் நமக்கு என்ன ரிப்ளை சொல்கிறான்னு நமக்கு தெரியாது. இறை தூதர்களுக்கு என்ன செய்யும், சில நேரங்களில் அவன் ரிப்ளையும் சேர்ந்து தெரிஞ்சுவிடும். இல்லை தரமாட்டேன்ருவான், தர்றேன்ருவான். அந்த ஒரு வித்தியாசம் கூட இந்த இறை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறாங்க, அந்த மகான் இப்படி செஞ்சார், இந்த மகான் இப்படி செஞ்சார்லாம் சொல்கிறான். அவசியமே கிடையாது, செய்யவே மாட்டான்லாம். அப்படி எந்த ஆற்றலையும் யாருக்கு என்ன செய்யலை, கொடுக்கவே கிடையாது என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இறை தூதரோ இறை தூதர் இல்லையோ, சாதாரண மன்னோ காஃபிரோ எவனோ அல்லாஹ் நாடுனா அவனுக்கே தெரியாமல் அவனிடமிருந்து அற்புதங்கள் வெளிப்படும். அவனுக்கு சம்பந்தம் இருக்காது, அவனிலிருந்து என்ன செய்யும், ஒருத்தன் 14 மாடிலேருந்து குதிப்பான், அப்படியே இருப்பான், ஒரு எலும்பு கூட முடியாது. இது அவன் எலும்பு முறியாது நினச்சிக்கிட்ட குதிச்சான். சில நேரத்தில் பார்க்குறீங்களா இல்லையா, மேலேருந்து குதிச்சான், அவன் சட்னியாக தான் போயிருக்கணும், சட்னியாக போகாமல் அப்படியே ஆள் முழுசா எழுந்து நிற்கிறான் குதிச்சுட்டு. எப்படிறான்னு கேட்டால் இவன் அற்புதம் செஞ்சான்னு சொல்ல முடியுமா? இதை யார் மூலம் வெளிப்படும். விஷத்தை குடிச்சிட்டு நிற்பான், அவன் சாவுறதுக்கு தான் குடிப்பான், எல்லாம் நினைஞ்சிரும் எழுப்பி விட்டுருவான், அந்த விஷம் ஒன்றுமே செய்யாது. இது நமக்கு ஒன்றும் செய்யாதுன்னு அவனுக்கும் தெரியாது. அல்லாம என்ன செய்வான்டா, நான் ஒருத்தன் இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி திடீர்னு ஒரு ஆள் என்ன செய்வான், இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு அனுப்ப போடுறாங்க பேப்பர்லாம் இப்போ சொல்கிறாங்க, அவன் இன்னைக்கு வரைக்கும் பிறந்ததுலேருந்து 45 வருஷம் தூங்கவே இல்லையா. இது முடியுமா? இது அவனை பிளான் பண்ண, அவன் தூங்குறதுக்கு ரொம்ப முயற்சிலாம் பண்ண தான் செய்கிறான், அவன் மருந்தெல்லாம் சாப்பிட்டு தான் பார்க்குறான், தூங்கலை. பார்த்தீங்களா, தூங்காமல் அற்புதம்னு சொன்னால் அவன் தூங்குறது தான் எல்லா முயற்சி பண்ணுறான், எல்லா வைத்தியம் பண்ணுறாங்க. அது அல்லாவே அவனுக்கு விரும்ப மாட்டான், அவனுக்கு தெரியாது ஏன் நடக்குன்னு மருத்துவர்கள் ஆய்வு பண்ணுவதற்காக கூட அப்படி செய்வான். இதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறவங்க, இதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஈடுபடணும் என்பதற்காக கூட எல்லாம் அப்படி செஞ்சுருப்பான். அப்போ அவன் 45 வருஷமாக என்ன செய்கிறான், தூங்காமல் 45 வருஷமாக தூங்காமல் இருக்கிறோன்னா ஏற்றுக்கிற முடியுது? அற்புதம் தானே இது? முடியல. ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள டயர்டாயிருமில்லங்க, கண்ணு டயர்டாகுமா இல்லையா? பார்த்துட்டு தானே இருக்கான் குருடன், அவன் பார்த்துக்கிட்டே இருந்தாண்டா கண்ணு டயர்டாகுமா இல்லையா, உடம்பு டயர்டாகுமா இல்லையா, சோர்வு அடையுமா இல்லையா, எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்னு கேட்குமா இல்லையா? அவனுக்கு வரலன்னு என்ன அர்த்தம்? அற்புதம் தான் இது. இந்த அற்புதம் அவனை செஞ்சான், அவனில் அல்லாஹ் செய்கிறான். நல்லா விளங்கணும், அவன் செய்கிறான், அவன் நினைச்சதை செய்யணும், விரும்பினதை செய்யணும். அவன் மாற்றி செய்ய விரும்புகிறான், அவன் அதுக்கு மாற்றமாக நடக்குது. அவன் எதை விரும்புகிறான், எல்லாரும் மாதிரி தூங்கினா நல்லா இருக்குமேனு விரும்புகிறான். அற்புதம் தான் நடக்கிறது, அவன் விரும்புவது இந்த அற்புதம் வேணாண்டு, அவனில் அந்த அற்புதம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அதே மாதிரி உதாரணமாக ஒரு மனுஷன் பிறக்கிறான்னு வச்சுக்கிறோமே, ஒரு நடுவில் ஒரு கண்ணோட ஒருத்தன் பிறந்தான்னு வைங்க, அவன் செஞ்ச அற்புதமா? ஒரு பேச்சுக்கு ஒருத்தன் பிறக்கிறான், ஞானக்கண்ணாங்களே, அதுக்கு மெய்ப்படுத்துகிற மாதிரி நடுவில் ஒரு கண்ணை விட்டான்னு வைங்க, இப்படி ஒருத்தன் பிறந்தான்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு இப்படி யாராவது பார்த்தீங்கன்னா அதிசயம் சொல்லுவோம். இந்த அதிசயம் அவன் செஞ்சதா? கருவில் இருக்கும்போது பிளான் பண்ணி நமக்கு நடுவில் ஒரு கண்ணு வேணும், இந்த மாதிரி முக்கண்ணனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணிட்ட பிறந்தான். பிறந்தவன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் முயற்சி பண்ணுறான். அப்படி பிறந்துட்டா என்ன செய்வாங்க பெற்றோர்கள்லாம், அந்த கண்ணை எடுத்து எல்லா மனிதன் மாதிரி அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை மூடணும்னு முயற்சி பண்ணுவாங்களா இல்லையா? அப்படியே மூடாமல் விட்டு கொஞ்சம் பெரிய ஆளாக போயிட்டு அவனாச்சும் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவானா இல்லையா? அப்போ அவனா செஞ்சான். சில அதிசயங்கள் உலகத்தில் நடக்கும், யார் மூலமாகவும் நடக்கும், எவன் மூலமாக என்ன அற்புதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அற்புதங்கள் எல்லாம் இந்த செய்கிற மனிதனுக்கு சம்மந்தம் இருக்காது. யாரிடமிருந்து வெளிப்படுகிறதோ சும்மா அது மண்ணடியில் எறிவோங்க, மண்ணடி ஒரு கல்லை விட்டு எறிவோம், கரெக்டாக குறி பார்த்து ஒரு சிங்கத்தை போய் அடிச்சிடுறது, அப்படிலாம் இருக்குது. சும்மா சாதாரணமாக அடிக்கிறது, கரெக்டாக குறி பார்த்து என்ன செய்ய, ஒரு எதிரியை காலி பண்ணிடும், பார்த்தா அடிச்சு விடுவோம். இது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம்.
சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு காரியம், அதில் ஒரு பெரிய ரிசல்ட் ஏற்பட்டு அந்த ரிசல்ட் ஏற்பட்டு நமக்கு தெரியவும் செய்யாது, நம்ம சக்தியில் ஏற்பட்டதும் கிடையாது, அது தற்செயல அல்லாஹ் ஏற்படுத்துறான். இப்படியான அற்புதங்கள் வந்து முஸ்லீமு காஃபிரு நல்லவன் கெட்டவன் ஆம்பளை பொம்பளை வேறுபாடு எல்லாத்துக்கும் நடக்கும். விளங்குதா? யாருக்கு வேணாலும் நடக்கும். யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி அதிசயம் என்ன செஞ்சினேன், ஒரு பஸ்ஸு போய் தீப்பச்சி எரிஞ்சு மொத்தமாக தீப்பத்தி எரிஞ்சு ஒரு குழந்தை மட்டும் உசுரோட குலைச்சி வந்துடும். இது என்ன, அந்த குழந்தை செஞ்ச அற்புதமா? இறைவன் செய்த அற்புதம். இந்த அற்புதத்துக்கு எவனும் சொந்தம் கொண்டாட இயலாது. இது யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, எப்போ கிடைக்கும், எதில் கிடைக்கும் என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இது மாதிரியான சில அற்புதங்கள் அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருக்கிறான். உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த அற்புதங்கள் இருந்துகிட்டே இருக்குது. உலகம் அழிகிற வரைக்கும் நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அற்புதங்கள் ஒரு மனுஷன் மூலமாக தான் வெளிப்படும். அப்படி வெளிப்படுகிற காரணத்தினால் அவன் செஞ்சான்னு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி தான் இஸ்லாம் வந்து இந்த அற்புதத்தை பற்றி நம்ம சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இதுக்கு சான்றாக சொல்கிறதா இருந்தால் தற்செயலாக தான் நடக்குங்கிறதுக்கு ஆதாரம், மூசா நபி காலத்தில் சாமரின்னு ஒருத்தர் இருந்தான். மூசா நபி காலத்தில் சாமரின்னு ஒருத்தர் இருக்கிறான். மூசா நபியை இறைவன் வந்து தூர்சினா மலைக்கு வாங்க, உங்கள்கிட்ட உரையாட வேண்டி இருக்குன்னு நல்லா கூப்பிட்டான். மூசா நபி போயிட்டாங்க. அவங்க உம்மத்தை வந்து ஹாரூன் நபி பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஹாரூன் நபி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ரெண்டு நபி இருந்த ஒரு சமுதாயம் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அந்த சாமரின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த மூசா நபி போன குதிரை போன மண் இருக்குல்ல, காலடி மண், அந்த மண்ணை எடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு தங்கத்தினால சிலை மாதிரி செஞ்சு காளமாடு மாதிரி செஞ்சு அதில் தூக்கி போடுறான், மண்ணை தூக்கி போடுறான். உடன் வேண்டு கத்துது. தங்கத்தில் செஞ்சதுலேருந்து சத்தம் வருது. அப்போ சத்தம் வந்தது மட்டும் உடம்புலாம் உண்டான மாதிரியே மேனிலாம் அந்த தோல் இதெல்லாம் உண்டான மாதிரி சதையோடு உள்ள ஒரு மிருகம் மாதிரி மாறுது. அது ஒரு சவுண்டு ஒன்று போடுது. அப்போ இது பார்த்தோன்னு மக்கள் நினைச்சிட்டாங்க, என்னடா இது தங்கத்தினால தான் செஞ்சான், இப்படி மண்ணலி போட்டான், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி தடுமாறுறாங்க. அப்போ அவன் என்ன செய்கிறான், இது வந்து இதான் இறைவனாக இருக்கணும், மூசா நபி தப்பான இடத்துக்கு போயிட்டாரு, இங்கே பார்த்தீங்களா கத்துதா இல்லையா, இதுதான் கடவுள்னு சொல்லி ஹாதா இலாஹு மூசான்ட்டான், இதான் மூசாவுடைய கடவுள்ன்ட்டான். அப்போ அதுக்கெல்லாம் மூசா நபி வர்றதுக்கு இடையில் இவங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க, மூசா நபி கடவுளை தேடி போனார், ஏமாந்து போயிட்டாரு, கடவுள் இங்கே நமக்கு முன்னாடி காட்சி தர்றாருன்னு சொல்லி காளை மாட்டை நினைச்சிட்டாங்க, மாட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஹாரூன் நபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. மூசா நபி வர்றாங்க, வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழ ஏகத்துவமாக புரண்டு கிடக்குது. எந்த குழுவைக்கான மக்கள் அழைச்சாரோ எல்லாம் போய் சிறுக்கில் மூழ்கி கிடக்குறாங்க. அப்போ மூசா நபி வந்து எல்லாத்தையும் பேசி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி செஞ்சான் அப்படி பண்ணோன்னே அவன்கிட்ட கேட்குறாங்க, என்னடா ஏன்டா இப்போ என்னடா செஞ்ச, ஒன்றும் எனக்கே தெரியல இப்படி அவன் சொல்கிறான். கதாலிக்க சவ்வளத்திலேயும் நப்சி, மண்ணள்ளி போட்டு மாறிச்சு, எப்படி மாறிச்சு எனக்குலாம் தெரியாது. அப்போ தற்செயல அல்லாஹ் ஒன்று நிகழ்த்த நாடு நானே தவிர அவங்க கையில் ஒன்றும் இல்லை. மூசா நபி விசாரணை பண்ணுறாங்க. அப்புறம் அதை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கேட்குறான், அவளா இரவுன அல்லாஹ் எர்ஜையிலையும் கவுலா, அடே ஒரு தடவை மண்ணலி போட்டு சத்தம் வந்துச்சே, இன்னொரு தடவை சத்தம் போடுதான்னு யோசிச்சு பார்த்தியா, நீ பேசி பார்த்தவருக்கு ஆன்சர் பண்ணுச்சா ஏதாச்சும், அந்த மாட்டில் போய் என்ன செய்யணும், வாண்டு சத்தம் முடிச்சல, சரி சத்தம் போட்ட, என்ன மாடு சோமா இருக்குல்ல, நீங்கள் எந்த கடவுள் எங்கே கேட்டு அதுக்கு ஏதாவது ரிப்ளை ஏதாவது அப்படி கேட்குறான். அவர்கள் பேச மாட்டாது என்பதை வழங்க மாட்டார்களா, ஒரு சத்தம் போட்டது மட்டுமே போதுமா, நான் எதுலேருந்து வேணாலும் எந்த ஒரு அதிசயத்தை வேணாலும் உண்டாகி காட்டிகிட்டே இருப்பேன், நீ என்ன பண்ணுனே உள்ள நுழைஞ்சு விசாரிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறான். அவளா இரவுன அல்லா எர்ஜையிலையும் கவுலா, திரும்பி ஒரு தடவை அந்த சத்தம் கூட போடாது, ஒரு சத்தம் முடிச்ச அவ்வளவுதான், இன்னொரு தடவை மண்ணலி போட்டால் போடாது. ஏன் இவன் செய்யலை, அதை சாமரியை செஞ்சு இருந்தால் அந்த மண்ணே செஞ்சு இருந்தால் டெய்லி மண்ணலி போட்டு சத்தம் வர வச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் என்ன கேட்குறான், ஒன்ஸ் 3 நடந்துடும் ஏதாவது ஒன்று, நம்ம கையை கொண்டு ஒரு தடவை என்ன செஞ்சுனேன் ஒரு அதிசயம் நடந்துடும், உடனே நான் தான் அதை செஞ்சேன்னு சொந்தம் கொண்டான்னா ஃபெயிலியர் ஆகும், 2 முடியாது, ஒரு தடவை நடக்கும் 2 நடக்காது. அப்புறம் என்ன செய்கிறாங்க மூசா நபி, அது கேட்குறான் அல்லாஹ், அவளா இரவுன அல்லாஹ் எர்ஜையிலையும் கவுலா, இது வந்து திரும்பி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சத்தம் போடாது என்று சிந்தித்திருக்க மாட்டார்களா, ஒலா எம்லிக்கும் லகும் லர்ரமுலா நஃபா, இவங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யுமா, சத்தம் போட்டுருச்சு அதனால் கவலையை போய்க்கிருமா, ரிஸ்க்கு தந்துருமா, புள்ள குட்டியை தந்துருமா, இது சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று 20வது அத்தியாயத்தில் 89வது வசனத்திலலாம் சொல்லி காட்டுறான். அப்போ அவனை விசாரிக்கும் பொழுது அவன் என்ன பதில் சொல்கிறான், எனக்கு இப்படி தான் மனசில் பட்டுச்சு என்னன்னு தெரியலன்னு சொல்கிறான்ல, அது வந்து 2096 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். மூசா நபி என்ன செய்கிறாங்க, ஆகா ஒரு சத்தம் போட்டதை வச்சுக்கிட்டு இவங்க கடவுள்ட்டாங்களே, நம்ம கடவுள் இல்லைன்னு காட்டணுமேன்னு சொல்லிட்டு இங்கே வாடான சாமரியை கூப்பிட்டு, ஒந்துரு இலா இலாஹி கல்லதி லல்த அலைஹி ஆக்கிஃபா, நீ எதை கடவுள் என்று சொல்லி எங்கள் மக்களை ஏமாத்தினாயோ அந்த உன் கடவுளை பார், அந்த கடவுளுடைய சிலையை பார், லனு ஹர்ரி கண்ணஹு, அதை எரிச்சு சாம்பலாக்கி
சும்மா நன்சி பண்ணகு ஃபில்லியமே நசபா, கடலில் தூவ போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அதை எரித்து தூவிட்டாங்க. எதை கடவுள் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தானோ அதை எரிச்சு அது சக்தி இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ தற்செயலாக ஒன்று நடந்திருக்கிறது தவிர அதை சாமுரியும் செய்யலை, அவன்கிட்ட எந்த ஆற்றலும் கிடையாது. தற்செயலாக என்னத்தையாவது ஒன்று போன என்ன செய்ய தான் நடந்து போயிடும். இது மயக்கத்துக்கு இப்படி 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 அடிச்சுன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து ஒரு வெளிச்ச மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, அது என்னுடைய சக்தியா திடீர்னு இதை செய்கிறேன், இதுலேருந்து என்னமோ ஒரு பெரிய ஒளிவட்ட மாதிரி வருதுன்னு வைங்க, எனக்கே தெரியாது என்ன வரும்னு. இதில் என்னமோ வர முடியாத விஞ்ஞான ரீதியாக ஏற்பட்டிருக்கலாம், அல்ல வந்து தன்னுடைய அதிசயத்தை காட்டியிருக்கலாம். இது உங்களுக்கு நடக்கலாம், யாருக்கு நடக்கலாம். இதில் செய்கிறவனுக்கு சம்மந்தம் இருக்காது. செய்கிறவனுக்கு எப்போ சம்மந்தம் இருக்கு? அவன் விளங்கி, அவன் நாடி, அவன் திட்டமிட்டு, அவன் ஆசைப்பட்டு, அவன் யோசித்து செஞ்சால் தான் அவன் நாடி செஞ்ச அர்த்தம். அவன் பாட்டுக்கு வந்து திரும்பி அவன்கிட்ட நடந்து செஞ்சோன்னா அது வந்து அவனை சேர்ந்தது கிடையாது. ஒரு ஆள் கத்தி எடுத்து என்னை குத்த வர்றாரு, உங்களை குத்த வர்றாரு, யாரையோ குத்த வச்சு கிட்ட வச்சு கரெக்டாக அடிக்கிறார். இந்த குறி கரெக்டாக நினைஞ்சிறேன், இவனை குத்திரும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே போய் விழுந்துருச்சு கத்தி. இப்போ என்ன அற்புதம் தானே இது? இது ஏன் அற்புதமா? உங்கள் அற்புதமா? இல்லை, காப்பாற்றால நினைச்சேன், அவ்வளோதான், மாற்றி விட்டான், அவ்வளோதான். துப்பாக்கி நெஞ்சில் வச்சு சுடுவாங்க, சுடும்போது என்ன செய்ய, அது குண்டு நம்ம மேலே பாயாது. அப்படி ஒருத்தனுக்கு 100 பேருக்கு பாஞ்சிறேன், ஒருத்தனுக்கு பாயாமல் இருக்கும். அந்த பாயாமல் இருந்த ஒருத்தன் அந்த அற்புதத்தை செஞ்சவனா, தன்னுடைய பலத்தை கொண்டு அவன் செஞ்சுட்டானா, 2வது குண்டை கூட செத்துருப்பான். அந்த குண்டு பாயக்கூட நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், அவ்வளோதான். இந்த மாதிரியான அடிப்படையில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ தூவி என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால் கடலில் சாம்பலை பரப்பி விட்டாங்க. இதுலேருந்து என்ன விளங்குறது? இந்த அற்புதங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் எவனும் செய்ய முடியாது. அது தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான், அவன் அற்புதங்களை செய்வான்னு நம்ம படிக்கிறோம். அவன் அற்புதம் செய்ய மாட்டான். என்ன செய்வான்னு கேட்டால் ரசூல் அப்படி சொல்லி காட்டுறாங்க. மக்கள்கிட்ட வந்து என்ன செய்வான், இந்த குளிர்ந்த நீர் வேணுமா சூடான நீர் வேணுமான்னு கேட்பான். சூடான நீர்னு சொல்லிட்டு போனாங்களே அது பூரா குளிர்ந்த நீராக இருக்கும். குளிர்ந்த நீர் அவன் நம்பி போனாங்களே அதெல்லாம் சூடான நீராக இருக்கும் ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அவன் ஒன்றுமே செய்யலை, ஏமாத்துறான். அது மாதிரி சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குன்னு காட்டுவானா. எது சொர்க்கம் என்றவன் சொன்னான் அதுக்குள்ளே நுழைந்தவன்னா நெருப்பில் விழுந்து விடுவார்கள். எதை நரகம்ன்றவன் காட்டினான் அதுக்குள்ளே போனவர்கள்லாம் சொர்க்கத்தில் என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம், ஏற்றுக்கொள்ளாட்டி நரகம்னு 2 காட்டுவானா. பார்த்தா சொர்க்கம் மாதிரி நரகம் மாதிரி தெரியுமா, உள்ளே போனால் சொர்க்கமாக இருக்கிற நரகமாக போயிடும், நரகமாக இருக்கிற சொர்க்கமாயிரும். அப்போ இதில் என்ன வளர்ந்து அவன் ஒன்றும் செய்யலை. தஜ்ஜால் வந்து என்ன செய்யலை, வெளியில் அற்புத மாதிரி காட்டுறானே தவிர உள்ள அல்லாஹ் ஒரு செட்டிங் பண்ணியிருக்கான், அதன்படி தான் நடக்கிறது. இப்படி தான் சில விஷயங்கள் மனிதன்கிட்ட நடக்குமே தவிர எந்த ஒரு மனிதனும் இல்லாததை உண்டாக்குனான் என்றால் நீங்கள் நம்பிடாதீங்க. அது இறை தூதர்களுக்கு 1-2 நேரங்களில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இருக்கிறது இல்லாமல் ஆக்கினால் நம்பி விடாதீர்கள், ஒன்றை வேறொன்றாக மாற்றினால் நம்பி விடாதீர்கள் என்பதற்கு தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அப்போ நம்ம மார்க்கத்திலையும் அந்த மாதிரி சில பில்லி சூனியம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. அந்த கண் திருஷ்டி இதுகள்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி தானே காட்டுது என்பது போல் ஒரு சந்தேகங்கள்லாம் வரும். இன்ஷா அல்லாஹ் அது குறித்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம்.